சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. அத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அத்தை ஆகட்டும், என் உயிரே போனா கூட எனக்கு கவலை இல்ல. நான் வாழறதே என் பிள்ளைங்களுக்காக தான். அவங்களுக்கு ஏதாவது நாச்சுன்னா என் உடம்புல உசுர் இருக்காது. காமாட்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாதுமா. இல்ல மாமா, எனக்கு பயமா இருக்கு. மண்டபத்துல அவங்க நடந்துகிட்டதெல்லாம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. அத்தனை பேர் சுத்தி இருக்கும் போதே அவ்வளவு அராஜகமா நடந்துகிட்டாங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவ கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்கு மோசமானவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட என் பொண்ணு பேத்திய மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி மாமா என்னால பயம் இல்லாம இருக்க முடியும்? அப்படியெல்லாம் யோசிக்காத. நீதான் அடிக்கடி சொல்லுவல்ல, என் தம்பி கடவுள் மாதிரி மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான்னு. அவன் இருக்கும்போது எதுவும் தப்பா நடந்துராது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் மாமா இன்னும் என் உடம்புல உசுர் இருக்கு. அப்பா, உங்க கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பம் நில குலைஞ்சு போயிருக்குப்பா. எந்த காரணம் கொண்டும் என் அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க இவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அவங்க கண்ணுல கண்ணீரை பாத்திரக்கூடாதுன்னு கவனமா இருப்பேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் என் கண்ட்ரோல மீறி நடந்துட்டு இருக்குப்பா. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறேன்? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட கண்ணீரை எப்படி துடைக்க போறேன்னே தெரியலப்பா. ஆனந்திக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது நடக்கல. ஆனா அதை தாண்டி வேற என்னென்னமோ நடந்துட்டு இருக்குப்பா. எனக்கு பயமா இருக்கு. மண்டபத்துல அந்த மீனாட்சி நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போது அவங்க சாதாரணமான ஆளுங்க மாதிரி தெரியல. அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க கிட்ட இப்ப ஆனந்தியும் அனுவும் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அந்த 2 உயிரோட பொறுப்பு உங்களோடதுப்பா. அவங்கள பத்திரமா மீட்டெடுக்க நீங்க தான் உதவி பண்ணணும். அழாதீங்க அண்ணி. இல்ல, தேடிக்கிட்டு இருக்கோம். தேவி, இங்க பார்த்தா என் உடனே phone சொல்லு. கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரி. என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லணும். சரிங்க. ஏமா, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உன் தம்பி ஆனந்திய காதலிச்சதுதான். இதுல வேற அவனுக்கு போன் பண்ணி சொல்லணுமாக்கும். அதானே அவங்கிட்ட என்னடி சொல்ல போற? சொல்லு, என்ன சொல்ல போற? மாமா, என்னங்க இப்படி கேக்குறீங்க? என் அண்ணன் கிட்ட சொன்னா அவர் ஒரு பக்கம் ஆனந்தி அணுவின் தேடி வரல. இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு உதவி பண்ணுவாரு. எல்லா பிரச்சனைக்கு காரணமே அவன் தாண்டி. அவங்கிட்ட சொல்லி என்னடி பண்ண போற? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? நம்ம ஆனந்தி அணுவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் நொண்ணன் கிட்ட போய் உதவி கேட்க போறாளாம். ஐயோ, ஏங்க இப்ப நான் அண்ணன் கிட்ட பேசினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்தது? அவங்க ஒரு பக்கம் தேடினா நம்ம பொண்ணு ஆனந்தியை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் தானே சொல்றேன். ஏய், நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணமே உன் குடும்பம் தாண்டி.